போன வாரமே நெனச்சேங்க. அது எப்படி ஜெயராஜ் தான் பாஸ் அப்படிங்கிறத வந்து அவ்ளோ சீக்கிரம் இவங்க வந்து சொல்லிருவாங்க. ஏன்னா, அது வந்து வெளிய தெரிஞ்சுட்டா இதுக்கப்புறம் கதையில என்ன இருக்கு? கதைய வந்து மூவே பண்ண முடியாது இல்லையா? பார்த்தீங்கன்னா, பாஸ்ன்னு சொல்லி வேற யாரையோ புடிச்சு உள்ள போட்டு இவரு எஸ்கேப் ஆன மாரி காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயராஜ் தான் பாஸ் அப்படிங்கிறத நம்ம பாரி கண்டுபிடிக்கிற மாரி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அப்பதான் பாரி அண்ட் இந்துக்கு நடுவுல நெறைய பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா இந்து வந்து இத ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் டிராமா வந்து கண்டிப்பா நடக்கும். அவ்ளோ ஈஸியா வந்து ஜெயராஜ் தான் பாஸ் அப்படிங்கிறத சொல்லிற மாட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த 4 எபிசோட்ல ஜெயராஜ வந்து எப்படியாவது உள்ள இன்வால்வ் பண்ணி பயங்கர சஸ்பென்ஸா ஏதாவது கொண்டு போவாங்க ஸ்டோரி அப்படின்னு நெனச்சேன். ஆனா அப்படி கிடையாது. இந்த டாபிக்க டக்குன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாதியிலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேஜரா இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து அண்ட் பாரி அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஏன்னா நமக்கே தெரியும் பாரியோட அப்பா வந்து பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல அட்லீஸ்ட் மருமகளாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களே அப்படிங்கிறத யோசிச்சு தான் வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவங்க பொய் சொல்லி அதனால ஏற்பட்ட பிரச்சனை, அவருக்கு அந்த பொய் சொல்றாங்கன்றது தெரிஞ்சு நடந்த கன்ஃப்யூஷன்ஸு, அப்புறம் அவர எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க, அவர் கடைசியா கன்வின்ஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் இந்த 4 எபிசோடுமே வந்து இத மட்டும் தாங்க மேஜரா கவர் பண்ணுச்சு. பட் வளன்னு ஒரு பிரச்சனைய இழுத்துட்டு கொண்டு போகாம அழகா ஒரு 3 எபிசோட்லயே பிரச்சனை வருது. அத இவங்க சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுவரைக்கும் ஓகே. அண்ட் ஜெயராஜுக்கே ஒரு பாஸ் இருக்காரு அப்படிங்கிற மேட்டர வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது சில பேர்லாம் வந்து இவர மிரட்டிட்டு போற மாரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஜெயராஜுமே வந்து மாட்டிக்கவே கூடாது. மாட்னா அவருக்கு மேல இருக்கவரே வந்து இவர போட்டு தள்ளிருவாரு. ஏன்னா பொண்ணெல்லாம் வச்சு மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இன்டென்ஸான விஷயத்த வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் காமெடி வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னி அவரோட டயலாக்ஸு எல்லாம் டைமிங் காமெடிலாம் அல்டிமேட்டா இருந்தது. அதுவும் இல்லாம பாரியோட அப்பாவ வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக இந்து வந்து சன்னி கிட்ட சொல்லி பேச சொல்லி அவரு மாட்டிக்கிட்டு ஸோ அந்த சீக்வென்சஸ்லாம் ஒரு மாரி கொஞ்சம் காமெடியா போயிட்டு இருந்தது. பாரியோட அப்பா தான் எக்ஸ் கலெக்டர் அப்படிங்கிற மேட்டர் தெரிய வந்தோனே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன நீங்க பார்க்கணுமே. ஏன்னா பாரி வந்து ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரே வந்து இவர போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க அப்பா எக்ஸ் கலெக்டர் அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சோனே இவரு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயி ஸ்டன் ஆயி நிப்பாரு. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜரா இந்த சைட் ட்ராக்ல நம்ம பிரகாஷ், வேணி அண்ட் சங்கு மாமா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இல்லையா? அதாவது நம்ம பிரகாஷ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறாருன்ட்டு. நான் கூட யோசிச்சேன், என்னடா 1 மாசத்துல எக்ஸாம்ன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள எப்படிடா குரூப் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியும்? எப்படி கிளியர் பண்ண முடியும்? பட் இந்த கேள்விக்கெல்லாம் வந்து நம்மள கன்வின்ஸ் பண்ற விதமா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, பிரகாஷ் எந்த அளவுக்கு படிச்சு, அவர் கிட்டத்தட்ட ஒரு சாட் ஜிபிடி ஒரு ஏஐ ரோபோட் மாரி எத கேட்டாலும் கட 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 கடன்னு டெக்னிக்கலா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இருக்க? அப்படின்னு கேட்டா கூட நல்லா இருக்கேன்றதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பதில் ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ அது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அவரு படிச்சு அப்படி ஊறி போயிருக்காருன்ட்டு. ஸோ இந்த மாரி ஒரு கேரக்டர் எக்ஸாம் எழுதி டக்குன்னு 1 மாசத்துல கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி காட்டுனாங்கன்னா, ஓகே நமக்கு கன்வின்சிங்கா தான் இருக்கும். அண்ட் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கு எப்பலாம் நம்ம பிரகாஷ வந்து அசிங்கப்படுத்துறாரோ, அந்த டைம்லாம் நம்ம வேணி வந்து பார்த்துட்டு சும்மா தான் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு செகண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாரி மரியாதை இல்லாம பேசாதீங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ற மாரி ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4வது எபிசோட் முடியிறப்போ பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நமக்கு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஜெயராஜ் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம்டா. நம்ம பாரி அண்ட் இந்து இவங்கள வந்து சேர்க்கவே விடக்கூடாது. இவன பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாரி என்ன பண்றாருன்னா, வீல சரியா மாட்டாம எப்படியோ பிளான் பண்ணி நம்ம பாரி அந்த கார்ல ஏத்தி அனுப்பிடுறாரு. பாரி மட்டும் தான் அந்த கார ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பட் எனக்கு என்னன்னா, மிஞ்சி போனா ஆக்சிடென்ட் ஆகும். இவரு வந்து எப்படியாவது செத்துறணும் அப்படின்னு பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆகி அதனால இன்னும் இந்துவும் பாரியும் பயங்கர க்ளோஸ் ஆகுற மாரி, இன்னும் சொல்லப்போனா மேபி பாரியோட அப்பாவே வந்து பாரிகிட்ட பேசுற மாரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இவர் வந்து கெட்டது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல பார்த்தா தான் எப்படி இத கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த அந்த பரபரப்பு வந்து இன்னும் வரல. நெக்ஸ்ட் வீக்கும் கண்டிப்பா இந்த பாரியோட ஆக்சிடென்ட்டோ இல்ல சம்திங் அது ரிலேட்டடா தான் நடக்கும். ஸோ பார்ப்போம். அடுத்த வாரம் 4 எபிசோட் வந்ததுக்கு அப்புறமா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த வாரம் வந்த எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.